2009 நடைபெற்ற பாரிய யுத்தத்தில் ஏதிலிகளாக்கப்பட்டு நடைப்பிணமாக தமது வாழ்விடம் திரும்பிய மக்களின் அவல நிலை கண்டு மனம் பதைத்த நெதர்லாந்து வாழ் நலன் விரும்பிகள் எவ்வாறு எமது மக்களுக்கு உதவலாம் என சிந்தித்தார்கள். அவர்களை அவர்களாலே தமது சொந்த காலில் நிற்க வைத்தலே சிறந்தது. இச்சிந்தனையின் விளைவாக 2012 உருவாக்கப்பட்டதே நெதர்லாந்து மனிதநேய கூட்டுறவு சங்கம். வெளிநாட்டுக்கு போயினாலும் கூட இந்த மண்ணை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆக்களாக இருக்கின்றனர். பாதிக்கப்பட்ட எமது மக்கள் தனியாக செயற்படாமல் கூட்டாக இணைந்து கூட்டுறவு மூலம் அவர்களின் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு வழிகோலும் வகையில் உதவ எண்ணினார்கள். சில நிறுவனங்கள்லாம் இப்ப கூட நீக்குது. அவியல் தாரதை நீங்கள் கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும். அதை பாதுகாத்து கணவனை இழந்தவர்கள், பிள்ளைகளை இழந்தவர்கள், தாய் தந்தையர்களை இழந்தவர்கள் என எல்லா குடும்பங்களிலும் உறவை இழந்து, உடமை இழந்து, உடம்பில் பாகங்களை இழந்து, தடுப்பு முகாமை விட்டு வெளியே தங்களின் சொந்த நிலங்களில் வாழ வந்த மக்களில் பெண்களே குடும்ப தலைவர்களாக கொண்ட பெண்களை அக்கிராமத்தில் குழுக்களாக்கி அவர்களை மேம்படுத்துவதும் நெதர்லாந்து மனிதநேய கூட்டுறவு சங்கத்தின் வேலை திட்டங்களில் ஒன்று. அதுக்குரிய வேலை திட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சில வேளை எங்களுக்கு காசு கிடைத்தால் எவ்வளவு காசு கிடைக்குதோ தெரியாது. நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் மாடு வளர்ப்புக்குரிய உதவியை சொந்த நிலங்களில் புனரமைக்கப்பட்டும் அத்தியாவசிய உதவிகளிலும் மீள முடியாத பெண்களை சிக்கன கூட்டுறவு சங்கத்தில் அங்கத்துவர்கள் ஆக்கினார்கள். இந்த 60 பிள்ளைகளை பார்க்குறேன் நான். கூலி வேலைகளுக்கு உறவா காய்க்கெல்லாம் காணாம காயப்பட்டிருக்கணும். நெதர்லாந்து மனிதநேய கூட்டுறவு சங்கம் முதலில் வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் ஏற்கனவே இருக்கும் சங்கங்களை, இயங்கிக் கொண்டிருக்கும் சங்கங்கள், இயங்காது இருக்கும் சங்கங்கள் என வகைப்படுத்தினர். இயங்கிக் கொண்டிருக்கும் சங்கங்களில் ஒன்றுதான் இது. தங்களின் வல்லமைக்கேற்ப இயங்கிக் கொண்டிருக்கும் சங்கமான மருவன் புலவு சிக்கன கடன் கூட்டுறவு சங்க உறுப்பினர் கூறுகையில், மரபன் சிக்கன கடன் கூட்டுறவு சங்கம் 1990ஆம் ஆண்டளவில் ஒரு 22 அங்கத்தவர்களுடன் ஆரம்பிக்கப்பட்டு 22 அங்கத்தவர்களுடன் ஆரம்பித்ததாகவும், ஆரம்பத்தில் சங்கத்தின் ஊடாக சேமிப்பு பழக்கத்தினை உருவாக்கி சங்கத்தில் சேமித்தனர். பின்னர் சேமித்ததில் 90% தொகையை சிறு கடனாக பயனாளிகளை தெரிவு செய்து கொடுத்து மீள பெற்றுக் கொண்டனர். சேமிப்பின் 90% கடனாக பெற்று சாதாரண கடனாக 2000 தான் ஒரு அங்கத்தவர்களுக்கு நாங்கள் வழங்கி கொண்டிருந்தோம். 5000 ஆகி 2000 ரூபாய் கடனாக கொடுத்து ஆரம்பமான எமது சங்கம் தற்பொழுது 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுக்க முடியும் எனவும் கூறினார். விவசாயம், வியாபாரம், கால்நடை வளர்ப்பு மற்றும் தங்களால் முடியுமான தொழில் செய்து சங்கத்திடம் பெற்ற கடனை மீளளித்து வருகின்றனர் என்று கூறியதுடன், கிராமத்தின் வளர்ச்சிக்காகவும் இம்மக்களின் நலன்களுக்காகவும் பல சேவைகள் செய்து வருகின்றனர் என்றும் மகிழ்ச்சியாக கூறினார். ஏற்கனவே இருந்தும் தொடர்ந்து இயங்காத சிக்கன கூட்டுறவு சங்க உறுப்பினர்களை அணுகி மீள புனரமைக்கும் ஏற்பாடுகள் மேற்கொண்ட அதே வேளை புதிய கிராமங்களிலும் சிக்கன கூட்டுறவு சங்கங்களை உருவாக்கி அங்கத்தவர்களை இணைத்து இயங்க வைத்தது நெதர்லாந்து மனிதநேய கூட்டுறவு சங்கம். உங்களுக்கு வந்து தற்போது இந்த வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. என்ன
வருமான ரீதியாக வீடு இல்லாமல் அப்போ நிறைய பிரச்சனைகள் இப்போ உங்களுக்கு இப்போ இருக்கிற இந்த வாழ்க்கையை கொண்டு போகிறது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனை என்னன்னு சொல்லி இப்போ நீங்கள் எழுதி தர போகிறீங்க. எனக்கு ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு பிரச்சனையும் எழுதுங்க. உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை எழுதித்தாங்க, நாங்கள் பார்ப்போம் என்னென்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லி அது இந்த மாதிரி தீர்க்கலாமான்னு சொல்லி. சங்க அங்கத்தவர்களுக்கு இந்தியாவிலேயே தலைமத்துவ பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. இப்பயிற்சியினை பெற்ற உறுப்பினர்கள் தாயகம் திரும்பி 200 அங்கத்தவர்களுக்கு பயிற்சிகளை வழங்கி அவர்களையும் பலப்படுத்தினார்கள். இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்ப்போமா? கஷ்டம், நேரம் இல்லை, வருமானம் இல்லை, படிப்புக்கு உதவி, வசிப்பதற்கு வீடு காணி இல்லை, பாதுகாப்பு இல்லை. படிக்கிற பிள்ளைக்கு சைக்கிள் தேவை, வீடு தேவை, மனசாக கூட தேவை. சரி, இதில் கூட நீங்கள் உலகில் இவ்விடயம் தொடர்பாக பல ஆராய்ச்சிகள் செய்யும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களை கொண்டு இப்பயிற்சி பட்டறை நடாத்தப்பட்டது. அங்கத்தவர்களின் பிரச்சினைகள் ஆராயப்பட்டு தேவைகள் வகைப்படுத்தப்பட்டன. சவால்களுக்கும் பின்னடைவுகளுக்கும் தீர்வுகள் வழங்கப்பட்டன. பின்னர் மீள கட்டி எழுப்பப்பட்ட சிக்கன கடன் கூட்டுறவு சங்க அங்கத்தவர்களுக்கு சிக்கன கடன் கூட்டுறவு சங்கங்களின் சமாசங்கள் ஊடாக உதவிகள் வழங்கப்பட்டன. அவைகள் தாரதை நீங்கள் கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும். அதை பாதுகாத்து அதை பயன்படுறது உங்கள்கிட்ட கட்டிக்கிறது. சமாசம் சிக்கன கடன் கூட்டுறவு சங்கத்துக்கு வழங்கிய நிதியினை நெதர்லாந்து மனிதநேய கூட்டுறவு சங்கம் வழங்கியுள்ளது. நெதர்லாந்து மனிதநேய கூட்டுறவு சங்கம் இச்சமாசங்கள் ஊடாக செய்த உதவிகளும் சேவைகளும் அதனால் இவர்களிடையே நிகழ்ந்த மாற்றங்களும் இங்கே விரிகின்றது. பூனாயிரி பிரதேச கிராஞ்சி கிராமத்தின் சிக்கன கடன் கூட்டுறவு சங்கம் எங்களோட சங்கத்தினூடாக சேமிப்பு செய்ய போரில் பாதிக்கப்பட்டு பயன்தரு மரங்கள் அளிக்கப்பட்ட பகுதிகளில் வாழும் 1400 குடும்பங்களுக்கு 2016-17 ஆண்டு 7000 தென்னங்கன்றுகளும் 2500 பழமரக்கன்றுகளும் வழங்கப்பட்டது. அளிக்கப்பட்ட சுற்றுப்புற சூழலை மீள உருவாக்கி பாதுகாக்கும் வகையில் பயன்தரும் மரங்கள் இவர்களுக்கு வழங்கப்பட்டதுடன் முன்னேற்றங்களும் ஆராயப்பட்டன. வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் முக்கியமான தொழில்களில் ஒன்று விவசாயம். அதிலும் பிரதானமானது நெற்செய்கை. மன்னார் மாவட்டம் ஒரு நெற்களஞ்சியமாக குறிப்பிடக்கூடிய மாவட்டம். 2016களில் இப்பிரதேசத்தில் உள்ள 50 அங்கத்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வீதம் 2.5 மில்லியன் ரூபாய்கள் வழங்கப்பட்டன. 50 பயனாளிகளுடன் ஆரம்பிக்கப்பட்ட இத்திட்டத்தில் இப்போது 250 பயனாளிகள் வரை பயன்பெற்று வருகின்றனர். அதுவரைக்கே காணாது. இந்த 2015 போரின் வடுக்களை முழுமையாக சுமந்த முல்லைத்தீவு மாவட்ட அங்கத்தவர்களுக்கு சுயதொழில் நடவடிக்கைக்கென 1.5 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டது. இந்நிதி ஆரம்பத்தில் 35 அங்கத்தவர்களில் ஆரம்பிக்கப்பட்ட உதவி திட்டம் இதுவரை 140 அங்கத்தவர்களை பயன்பெற வைத்துள்ளது. நன்மை அடைவோம் என்று கேட்டுக்கொண்டு அவர்கள் தந்த இந்த நிதி உதவியை, அதாவது இந்த வாழ்வாதார உதவி திட்டத்திற்கு மனப்பூர்வமான நன்றியை கூறிக்கொண்டு 2017களில் வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களில் செயற்படும் 18 பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு தலா 80,000 ரூபாய் பெறுமதியான பசுமாடுகள் வழங்கப்பட்டன.
2018 முல்லைத்தீவு மாவட்டத்தில் காட்டு விநாயகர் சிக்கன கடன் கூட்டுறவு சங்க 12 அங்கத்தவர்களுக்கு முதற்கட்டமாக நல்லின ஆடுகள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து இதுவரை 36 பெண்கள் ஆடுகளை பெற்று பயன்பெற்று வருவதை காண்கிறீர்கள். நாங்கள் பிள்ளைகள் வெட்டி கஷ்டப்பட்டு தான் வளர்க்கிறோம். நேற்று கொண்டு போனது 2019 ஆண்டு வன்னியில் இடம்பெற்ற வெள்ள அனர்த்தத்தில் தங்களின் இருப்பிடங்களை விட்டு வெளியேறி பாடசாலையில் தற்காலிகமாக தங்கியிருந்த மக்களுக்கு 40 பெட்டியில் உடைகள் அனுப்பி வைக்கப்பட்டது. இதே ஆண்டு முல்லைத்தீவு மாவட்டத்தில் வறுமை கோட்டின் கீழ் வாழும் 21 மாணவர்களுக்கு அவர்களின் கல்வியை தொடர துவிச்சக்கர வண்டிகள் வழங்கப்பட்டது. அத்துடன் கிளிநொச்சி மாவட்ட சிக்கன கடன் கூட்டுறவு சங்கங்களுக்கு உட்பட்ட 30 அங்கத்தவர்களுக்கு 20,000 ரூபாய் வீதம் நெச்சரிக்கைக்கான உதவி திட்டம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 7 கிராம சிக்கன கடன் கூட்டுறவு சங்கங்களின் விண்ணப்பங்கள் அனுப்பப்பட்ட நிலையில் அவை ஆராயப்பட்டு நிதி சேகரிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் செயற்படுகின்ற சிக்கன கடன் கூட்டுறவு சங்கங்களின் கணனி செயற்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் 5 மடிக்கணனிகள் வழங்கப்பட்டன. மேலும் 5 மடிக்கணனிகள் வழங்க தயார் நிலையில் உள்ளது. மாணவர்களிடம் வீட்டு தோட்ட செயற்பாட்டை ஊக்குவித்து மருந்துகள் பயன்படுத்தாத காய்கறிகளை உணவுக்கு பயன்படுத்த பழக்கும் வகையில் பவனியா கொல்லவிளாங்குளம் ஆட்டாக்கா பாடசாலைக்கு ரூபாய் 75,000 நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் வறுமைக்கோட்டின் கீழ் வாழும் குடும்ப தலைவிகளுக்கு வாழ்வாதார நிலையை மேம்படுத்தும் நோக்கில் மல்லிகைத்தீவு கிராமத்தில் 3.8 மில்லியன் ஒதுக்கீட்டில் மாட்டு பண்ணை ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இவ்வாறான பல அவசரமானதும் அவசியமானதுமான வேலை திட்டங்கள் பரந்து கிடக்கின்றன. நெதர்லாந்து மனிதநேய கூட்டுறவு சங்கத்தினை பலப்படுத்துவதன் மூலம் எம் நிறுவனத்தினால் முடியுமான உதவியினை வழங்க முடியும்.